ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தனவேல் நம்மோட இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல ஒருத்தவங்க இந்த முக்கியமான பொறுப்புக்கு வரும்போது அவங்களுடைய பணி எந்த அளவுக்கு வேகம் எடுக்கும் சார்? முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் தகுதியும் திறமையும் நேர்மையும் வாய்ந்த ஒரு நல்ல அதிகாரி. ஐஏஎஸ் வட்டாரத்தில் நல்ல மதிப்பை பெற்றவர். அவர் இன்றைக்கு சீனியாரிட்டி அடிப்படையிலும் ஒரு மூத்த அதிகாரி. அந்த வகையிலே திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. குறிப்பாக அனைத்து ஐஏஎஸ் அலுவலர்களும் இந்த இவருக்கு வழங்கப்பட்டிருப்பதை மகிழ்ச்சியோடும் அன்போடும் வரவேற்பார்கள். இந்த இது மிகவும் பாராட்டுதலுக்கு உரியது. சார், நேற்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்கும் இன்று இந்த வெளியிடப்பட்ட இந்த அறிக்கைக்கும் எந்த விதமான தொடர்பு இருக்கிறது சார்? அதாவது இப்ப நான் சொல்வது திரு முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்களுடைய நியமனத்தை பற்றி மட்டும்தான் நான் கருத்து கூற விரும்புகிறேன். இவர் ஒரு தகுதி வாய்ந்த பொறுப்பு மிக்க அதிகாரி. இது சம்பந்தமாக விவாதம் நடந்ததா என்பது பற்றி எனக்கு கருத்து தெரியவில்லை. ஆனால் ஒரு தகுதி மிக்க பொருத்தமான ஒரு அதிகாரியை தலைமைச் செயலாளராக நியமனம் செய்திருப்பது வரவேற்க தகுந்த ஒன்று. நிர்வாகத்தில் நல்ல திறமையான மாற்றங்களை வழங்குவது தகுதி படைத்தவர் அவர். சார், நீங்க சொல்ல மாதிரி எதுல குறிப்பிட்டு அவருடைய திறமை இந்த துறையில அவர் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற அவருடைய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? குறிப்பாக சுகாதாரத்துறையிலே அவர் ஒரு வல்லுநராக பல மாற்றங்களையும் நல்ல சிறப்புகளையும் செய்தார். நீண்ட காலம் சுகாதாரத்துறையிலே பணியாற்றி அதில் ஒரு வல்லுநர் என்ற பெயரையே பெற்றவர். நில நிர்வாகத்துறையிலே ஆணையராக இருந்து அவர் நல்ல பல்வேறு சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார். அவர் மதுரையிலே மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் சிறந்த பணிகளை செய்திருக்கார். பல்வேறு அரசினுடைய முக்கிய பொறுப்புகளில் பணியிருக்கார். நேர்மையான அலுவலர், எதையும் திறந்த மனதோடு பேசக்கூடியவர். ஆக அத்தகைய ஒருவர் இது போன்ற சமயத்திலே தலைமைச் செயலாளராக ஒரு தக்கவரை நியமித்திருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது.